தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சுகாதார பிரச்சினை உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று ஆரம்பித்த வேலை நிறுத்தத்தை இன்றும் தொடரப்போவதாக நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. துணை மருத்துவ பட்டதாரிகளின் ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வுகளில் எழுந்துள்ள சிக்கல்கள் உட்பட 5 பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு நேற்று காலை 8 மணிக்கு வேலைநிறுத்தம் ஆரம்பித்தது. இருப்பினும் புற்றுநோய் வைத்தியசாலை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் வைத்தியசாலை, சிறுநீரக வைத்தியசாலை மற்றும் மத்திய இரத்த வங்கி உள்ளிட்ட சிறப்பு நிறுவனங்களில் வேலைநிறுத்தம் நடைபெறவில்லை. மருத்துவமனைகளில் அவசர மற்றும் அத்தியாவசிய சிகிச்சை சேவைகள் செயல்படுத்தப்படுவதாகவும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சமுர்த்தி சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலத்தை முன்வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிராமிய அபிவிருத்தி, மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சினால் தொடர்புடைய சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி தேசிய கணக்காய்வு சட்டத்தின் விதிகளின் கீழ் சமுர்த்தி சமூக வங்கிகளின் கணக்குகளை தணிக்கை செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் சமுர்த்தி சமூக வங்கி சங்கங்களின் கணக்குகளை வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த நீண்ட தூர பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் கட்டுப்படுத்தப்படும் சாதனங்கள் நிறுவப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரட்நாயக்க அடுத்த 2 மாதங்களுக்குள் 40 பேருந்துகளில் ஏஐ கட்டுப்பாட்டு சாதனங்கள் நிறுவப்படும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த 2 மாதங்களுக்குள் எஸ்எல்டிபி மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த 40 பேருந்துகளில் ஓட்டுநர்களை விழிப்புடன் வைத்திருக்க செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாட்டு சாதனங்கள் நிறுவப்படும். இதன் பிறகு அதை மற்ற துறைகளுக்கும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளவத்தை கேவ்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையில் மற்றொரு விபத்து தவிர்க்கப்பட்டுள்ள நிலையில் 20க்கும் மேற்பட்டவர்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. பலாங்குட ரத்தினபுரி வீதியில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் மீது மரக்கிளை விழுந்தபோது ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை வீதியோரமாக நிறுத்தியமையால் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. பலாங்குட போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பலாங்குடை ரத்தினபுரி வீதியில் தேவலகந்த நோக்கி நேற்று சென்று கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பேருந்தின் சாரதியான சரத் சந்திரவன்சவின் திறமையால் பேருந்து மற்றும் பயணிகளின் உயிர் காப்பாற்றப்பட்டதாக பலாங்குட போக்குவரத்து சபையின் மேலாளர் தர்மஸ்ரீ தெரிவித்துள்ளார். பலத்த காற்று காரணமாக பேருந்தின் முன்னிருந்த ஒரு மரத்தின் கிளை பேருந்தின் மீது விழவிருந்த நிலையில் ஓட்டுநர் பேருந்தை வீதியின் ஓரத்துக்கு திருப்பி விபத்தை தவிர்த்துள்ளார். பேருந்து முன்னோக்கி சென்றிருந்தால் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது. பேருந்து சாரதி தனது திறமையால் அந்த நேரத்தில் பேருந்தில் இருந்த 20 உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் பலரும் பாராட்டியுள்ளனர். கடந்த மாதம் நூரெலியாவில் ஏற்பட்ட பாரிய பேருந்து விபத்தினால் 23 பேர் உயிரிழந்திருந்தமையும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த விடயமாகும். விலைகளை உயர்த்த முயற்சிகள் தொடர்ந்தால் வாரத்துக்குள் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கட்டாயப்படுத்தப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். ஊடக சந்திப்பு ஒன்றில் பேசிய போது அமைச்சர் சமரசிங்க இதனை குறிப்பிட்டார். அத்தோடு உப்பு இறக்குமதியை அனுமதிக்கும் முடிவு உள்நாட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்டதாகவும் இறக்குமதியாளர்களின் லாபம் ஈட்டுவதற்கு அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய பற்றாக்குறையை பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிராக எச்சரித்த சமரசிங்க இறக்குமதியாளர்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி செயற்கை விலை உயர்வை உருவாக்க முயற்சித்தால் விலை உச்சவரம்பை நிர்ணயிக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை 24,180 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, கம்பஹா, ரத்தினபுரி, கண்டி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக வைத்திய நிபுணர் பிரஜூலா சமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு பரவலில் விரைவான அதிகரிப்பு காணப்படவில்லை என்றாலும் இடைவிடாத மழையுடன் டெங்கு கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களில் அதிகரிப்பு காரணமாக பதிவான நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கழுத்து நெரித்து பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் மகாபாகே போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் பத்தலை மகாபாகே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெரகபொக்குன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. மகாபாகே கெரகபொக்குன பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 40 வயதுடைய சந்தேக நபர் புத்தளம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கொலை செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்றுள்ள நிலையில் கடனை திருப்பி தராததால் சந்தேக நபருக்கும் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனாலே கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரனின் மகன் எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு தாமரை கோபுரத்தில் தரைத்தளத்தில் உள்ள கடை உரிமையாளருக்கு அதிகபட்ச சில்லறை விலையான 80 ரூபாயை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்றதற்காக கொழும்பு மேலதிக நீதவான் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். சந்தேக நபர் MRP விதிமுறைகளை மீறி 80 ரூபாய் விலையில் அடைக்கப்பட்ட 500 மில்லி குடிநீர் பாட்டிலை 150 ரூபாய்க்கு விற்றதாக CAA அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். காலநிலை மாற்றம் தொடர்பில் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் பிற அதிகாரிகளும் வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்புக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மற்றும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி மழைக்காலம் தொடங்குவதால் நாடு முழுவதும் டெங்கு மற்றும் பல நோய்கள் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதால் பாடசாலை சூழல் கொசுக்களில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதுடன் முகக்கவசம் அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிறந்த 2 நாளேயான சிசுவை 75,000க்கு விற்க முயன்றதற்காக 3 குழந்தைகளின் தாயான 46 வயதான தாய்க்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரட்ன மாரசிங்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வியாழக்கிழமை விதித்துள்ளார். குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரி ஒருவருக்கு அந்த தாய் தனது குழந்தையை விற்க முயன்றுள்ளார். இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு 360(2) கீழ் குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீண்ட விசாரணைக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. சிறை தண்டனைக்கு கூடுதலாக 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதம் செலுத்தப்படாவிட்டால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனையும் நீதிபதி விதித்துள்ளார். இலங்கையுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மைக்கும் இந்தியா தனது உறுதியான தீர்மானத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கை வந்துள்ள இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங், இலங்கையின் உயர்மட்ட பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியோகொண்டா ஆகியோருடன் கொழும்பில் தனித்தனி சந்திப்புகளை நடத்தினார். இராணுவ பரிமாற்றங்கள் மற்றும் கூட்டு பயிற்சி வாய்ப்புகள், திறன் மேம்பாடு, பேரிடர் முகாமைத்துவ ஒத்துழைப்பு மற்றும் மனிதாபிமான உதவி உள்ளிட்ட முக்கிய துறைகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டது. தெஹிவளி ரயில் பாதையை கடக்க முயன்ற தம்பதியினர் கொழும்பு கோட்டையிலிருந்து அல்கமை வரை சென்று கொண்டிருந்த ரயிலில் மோதி உயிரிழந்தனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இறந்தவர்கள் பதுளப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய ஆணும் மற்றும் 59 வயதுடைய பெண்ணும் என தெரிய வந்துள்ளது. இவர்களின் உடல்கள் கழுபோவில வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது.
துபாயில் மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத் தலைவரான கெகல் பத்ர பத்மேவின் புகைப்படத்துடன் 3 போலி கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கு உதவியதற்காக சந்தேகத்தின் பேரில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் உட்பட 3 சந்தேக நபர்களையும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த சந்தேக நபர்களின் பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவு இன்று அறிவிக்கப்படும் என்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி அறிவித்துள்ளார். மொரட்டுவை மோதிர பகுதியில் நேற்று காலை ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனிநபராக ஒருவர் தடுத்து நிறுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று காலை கரையோர ரயில் மார்க்கத்தில் மொரட்டுவை மோதிர பிரதேசத்தில் தண்டவாளம் சேதமடைந்து காணப்பட்டுள்ளது. சேதமடைந்த ரயில் பாதையை கண்டதும் சமந்த பெர்னாண்டோ என்ற நபர் விரைந்து செயற்பட்டு அந்த நேரத்தில் வந்து கொண்டிருந்த ரயிலை நிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான ரயிலில் ஏற்படவிருந்த பாரியதொரு விபத்தையும் பல பேரின் உயிர்களையும் குறித்த நபர் காப்பாற்றியுள்ளார். குறித்த நபரின் செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் காரணமாக பாணந்துறையிலிருந்து மொரட்டுவை வரையிலான கடற்கரை பாதை நேற்று காலை மூடப்பட வேண்டியிருந்தது. மேலும் ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதுடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.